அண்மை செய்தி. பயிர்க்கடன் தள்ளுபடியில் தாவேக அரசு மோசடி செய்ததை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொண்டு சேலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்டியிட்டு சாட்டையால் அடித்துக் கொண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்தனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். பயிர்க்கடன் தள்ளுபடியில் தாவேக அரசு மோசடி செய்ததை கண்டித்து சேலத்தில் விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்டியிட்டு சாட்டையால் அடித்துக் கொண்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தையும் விவசாயிகள் புறக்கணித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். பயிர்க்கடன் தள்ளுபடியில் தாவேக அரசு மோசடி செய்ததை கண்டித்து விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெனிஃபர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் விஜய் தமிழகம் முழுவதும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு விதிவிலக்கு வைத்து இந்த அறிவிப்பானது வெளியானது. தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த இந்த அறிவிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் இந்த போராட்டத்தை செவிசாய்க்காமல் இதுவரை விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்காமல் தமிழக அரசானது இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது போராட்டத்தின் அடுத்த கட்டமாக இன்று சேலத்தில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் முன்னிலையிலேயே தமிழ்நாடு அரசிற்கு தாவேக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பியபடி ஆட்சியர் கூட்டம் அரங்கிவிட்டு, அதாவது விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து அங்கிருந்து வெளியேறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்டியிட்டு சாட்டையால் அடித்துக் கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கூறும்பொழுது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதி அளித்து விவசாயிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏமாற்றிவிட்டார் என்றும் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வந்த பொழுதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனமாக இருக்கிறார் என்றும், எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோரிக்கையை செய்தாய்க்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டத்தில் தொடர்ந்து விவசாயிகள் ஈடுபடுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே மண்டியிட்டு விவசாயிகள் சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.